ஏற்பட்டு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் கிரிவலம் போறதுக்கு அச்சத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய சூழலை பொறுத்தளவில் அனைத்தையும் முன்கூட்டியே கணக்கிடுகின்ற ஒரு சூழல் இருந்தாலும் விஞ்ஞான ரீதியாக வளர்ந்து விட்டாலும் ஒரு சில பகுதிகளில் ஏற்படுகின்ற இது போன்ற இயற்கை சீற்றங்களை கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கின்றது. இயற்கை சீற்றத்திற்கு பிறகு நிச்சயமாக அதற்குண்டான காரணத்தை கணக்கிடக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது. அதற்கேற்றாற்போர் வருகின்ற காலங்களில் அரசு தன்னுடைய எல்லையை மாற்றிக்கொள்ளும். அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நிச்சயமாக ஈடுபடும். எதிர்கட்சி தலைவர் ஒரு விமர்சனம் செஞ்சிருக்காரு. முதலமைச்சர் பில்டப் செய்யறாரு, எதிர்கட்சிகளோட விமர்சனத்தை கேட்காததுனால இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. முதலமைச்சரை பொறுத்தளவில் நிஜ ஹீரோவை தவிர நிழல் ஹீரோ அல்ல. முதலமைச்சரை பொறுத்தளவில் பில்டப் செய்ய வேண்டிய பணி அவருக்கு இல்லை. அவருடைய பணிகளுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு, ஊடகத்துறை சார்ந்த உங்களுக்கு. ஆகவே மக்கள் வெகுவாக, நடுநிலையாளர்கள் வெகுவாக இந்த ஆட்சியினுடைய வெள்ள நிவாரண மீட்பு பணிகளை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எதிர்கட்சி என்ற ஸ்தானத்தில் இருந்து அவர் சொல்ல வேண்டிய கருத்துகளை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். வசைபாடுபவர்களையும் வாழ்த்த செய்கின்ற பணி எங்களுடைய முதலமைச்சர் பணியாக இருக்கும்.